ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராப்ளமோட உங்களை மீட் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீட் 2025ல் ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு ட்ரிக்கியான ப்ராப்ளமும் கூட. இந்த ப்ராப்ளமை நல்ல கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டில் நல்ல ஒரு கொஸ்டினாக இது வந்து கேட்கலாம் இதை. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்றதை லெட்ஸ் சி. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A constant voltage of 50 volt is maintained between point A and B of the circuit shown. The current through the branch CD என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். So this is the 50 volt which has been applied. So A பாயிண்ட்டுக்கு B பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, இங்கே ரெசிஸ்டர்ஸ் அதே. இப்போ இதுதான் C பாயிண்ட், இதுதான் D பாயிண்ட். ஸோ டோட்டலாக 4 ரெசிஸ்டர் ஒரு பேட்டரி இருக்குது. இப்போ இந்த CD பிரான்ச் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ CD வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் கரண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் லைக் அ சிடி நடுவில் எந்த வெறும் ஒயர் தான் இருக்குது. ஸோ சிடிக்கு நடுவில் வெறும் ஒயர் இருக்குது, ரெசிஸ்டர் எதுவும் இல்லை. ஸோ இதை நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே, நடுவில் ஒரு ரெசிஸ்டர் இருந்தாவது வீட்ஸ்டோன் பிரிட்ஜான்னு செக் பண்ணலாம். இது அதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஷுட் ஸ்டார்ட் வித் சியும் டியும் டேரெக்டாக ஒரு ஒயரால் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக சிஎன்டியும் டேரெக்டாக ஒரு ஒயரால் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எப்போ 2 பாயிண்ட்ஸ் இந்த சர்க்கியூட் டேரெக்டாக ஒரு ஒயரால் கனெக்ட் ஆகிருக்கும், அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணலாம். 2 பாயிண்ட்ஸ் சி பாயிண்ட்டு டி பாயிண்ட்டு ஒரே ஒயரால் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ஒயரை எடுத்துகிட்டு 2 பாயிண்ட்டையும் என்ன பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிடலாம். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிக். ஸோ சிஎன்டியும் என்ன பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன்னா. ஸோ சிஎன்டியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். சி கமா டி. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்குது. இது பேரலல், இது பேரலல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 1க்கும் 3க்கும் பண்ணிங்கன்னா பேரலுக்கு 3/4 அண்ட் 2 and 4 பண்ணோன்னா 8/6. ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோன்னா 2 சீரீஸில் இருக்க ஆட் பண்ணுங்கள், 25/12 வருது. ஸோ இப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்னது, இது மாதிரி சர்க்கியூட் கொடுத்தோன்னே நடுவில் ஒரு ஒயர் இருக்குது, எம்டி ஒயர், அது வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்குறான். ஸோ அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இல்லாமல் 2 பாயிண்ட் சிஎன்டியை என்ன பண்ணிடுங்க, கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க 2 பாயிண்ட்ஸையும். பிகாஸ் 2 பாயிண்ட் ஜாயின் ஆனால் 2 இடத்துலையும் சேம் பொட்டன்ஷியல், வி கேன் ஜாயின் த பாயிண்ட்ஸ். ஸோ அது மாதிரி ஜாயின் பண்ணி ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கரண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கரண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டர் சர்க்கியூட்டுக்கு வாட் இஸ் த கரண்ட் இயர். ஸோ I is nothing but what, current flowing in the circuit is nothing by 50/25/12. you will get what is the current, 24 ampere அப்படின்றது தான் ஒரிஜினல் டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்கியூட். ஸோ இதுதான் நம்மளோட 50 ஓம். கரெக்டாக 50 வோல்ட்டு. இதுதான் நம்மளோட ஒரு சர்க்கியூட். சிஎன்டியும் ஜாயின் பண்ண கண்டிஷன். இப்போ நம்ம வந்து கரண்ட் ஐ நம்ம அனுப்பியிருக்கோம். எவ்வளோ கரண்ட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 24 ஆம்பியர். ஓகே, இப்போ நம்மளோட அடுத்த கோல் என்னென்னா இந்த ஒரு ரெசிஸ்டர் வழியாகவும் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வழியாக I1 ஃப்ளோ ஆச்சுன்னா இது வழியாக எவ்வளோ இருக்கும், I2, இது வழியாக I3, இது வழியாக I4ன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா முக்கியமான பாயிண்ட்டு, இதுக்குள்ளே என்ட்ராகிற கரண்ட் 2ஆக பிரியுதா. ஸோ I is nothing but what, I1 + I2. கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த 2 கரண்ட்டும் இங்கே வந்து என்ன ஆகிடுது, திரும்ப என்ன ஆகிடுது, தே ஆர் கோயிங் டு ஜாயின். ஸோ இந்த இடத்துல கரண்ட் ரெண்டும் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, திரும்பவும் பிரியுது. ஸோ நம்ம இதனால என்ன எழுதலாம், இந்த ஐன்ற கரண்ட் 2 ஜாயின் ஆகிட்டு திரும்பவும் பிரியுது. ஸோ கேன் ஐ ரைட் லைக் I is equals to I3 + I4ன்னு சொல்லலாம்ல. ஓகே, ஸோ I வந்து I1 + I2 இங்கே பிரியுது. அதுக்கப்புறம் கரண்ட் ஜாயின் ஆகி திரும்பவும் என்ன ஆகுது, பிரியுது. ஸோ I3 + I4 ஐ கேன் ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ இந்த 4 கரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள் தான். ஏன்னா நம்ம டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். டேரெக்டாக கரண்ட் டிவைடர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை வச்சு நான் டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே கரண்ட் எவ்வளோ கரண்ட் என்ட்ரு ஆகுது, ஐ கரண்ட். ஸோ ஐ கரண்ட் நம்மளுக்கு என்ட்ரு ஆகுது. இப்போ ரெசிஸ்டர் 1 வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா I1 கரண்ட். ஸோ அந்த கரண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், திஸ் இஸ் த I1 கரண்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 3 + 1, you will get what, 3/4 into 24, you will get what is the current, 18 ஆம்பியர் வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகுது. நோ டவுட், ரைட். ஸோ அதே மாதிரி இந்த 3 ஆம்பியர் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னா 3 ஓம் வழியாக நம்மளுக்கு டைரக்ட் கரண்ட் டிவைடர் ஃபார்முலா 1 divided by 1 + 3, இதுதான் அந்த 1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1 ஓம். இது 1 + 3 ஓம். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன, ஒரு 1/4 into 24, you will get what, 6 ஆம்பியர். ஸோ இதுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய 24 ஆம்பியர் என்ன ஆகுது நம்மளுக்கு, 18 and 6 பிரியுதா. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து எப்படி பிரியுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ டோட்டலாக இங்கேயும் கரண்ட் என்ன என்ட்ரு ஆகுது, 24 ஆம்பியர் என்ட்ரு ஆகும்.
இப்போ I3 கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். I3ன்றது நம்மளுக்கு 2 ஆம்பியர் வழியாக போகிறது. ஸோ அது வந்து 4 டிவைடட் பை 2 + 4 × 24 பண்ணால் 16 ஆம்பியர். இட்ஸ் டைரக்ட் ஃபார்முலா, கரண்ட் டிவைடர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ I4 இது வழியாக போகிறது நம்மளுக்கு என்ன வரும், 2 டிவைடட் பை 2 + 4 × 24 you will get 8 ஆம்பியர். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம இதை எப்படி பிரிக்கலாம், 18 இது வந்து 6. இப்போ I3 நம்மளுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா 16 ஆம்பியர் இஸ் த கரண்ட் விச் இஸ் ஃப்ளோயிங். ஓகே, அப்போ இதுவரை எவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 8 ஆம்பியர். ஸோ இதுவரை 8 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க, இதை ஃபைனலாக நம்ம எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதான் நம்மளோட கிவன் சர்க்யூட் இல்லையா. ஸோ ஃபைனலாக நம்ம கொடுத்த சர்க்யூட்டுக்கு போயிடலாம். ஸோ 24 ஆம்பியர் கொடுத்துருந்தான். இந்த 24 ஆம்பியரில் நம்மளுக்கு மேலே என்னாச்சு, 18 ஆம்பியர், இங்கே எவ்வளோ ஆம்பியர் போச்சு, 6 ஆம்பியர் போச்சு. இப்போ இங்கே என்னென்னா நம்மளுக்கு இங்கே 16 ஆம்பியர் போகுது, இங்கே எவ்வளோ ஆம்பியர் போகுது, 8 ஆம்பியர் போகுது. ஸோ இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, கேர்ஃபுல்லி லிசன். இப்போ நம்ம இனிஷியலாக சர்க்யூட்டை சால்வ் பண்ணும்போது சி பாயிண்ட்டையும் டி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து பழைய மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டேன். இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்குள்ளே 18 கரண்ட் போகுதா, 18 ஆம்பியர் இதுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கம் 16 போச்சுன்னா இந்த பக்கம் கண்டிப்பாக என்ன ஆம்பியர் போய் ஆகணும், 2 ஆம்பியர் தானே. அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ நம்ம இனிஷியலாக ப்ராப்ளம் பண்ணும்போது சிடியை ஜாயின் பண்ணோம். ஃபைனலாக நம்ம பிரித்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ 18 உள்ளே என்ட்ரு ஆகுது, 16 இது வழியாகவும், இது வழியாக கண்டிப்பாக என்ன ஃப்ளோ ஆகிருக்கணும், 2 ஆம்பியர் தானே ஃப்ளோ ஆகிருக்கணும். அக்கார்டிங் டு த ஜங்ஷன் ரூலும் யூ கேன் சே தட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் ஆன்சர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 2 ஆம்பியர். ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்டு.